பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நீர் தாமே எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து தரப்போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உம்முடைய வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் நீர் கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். சத்திய ஆவியானவரை நீர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நான் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைய நாளிலும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எங்களை கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், அவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த மலை பிரசங்கங்களிலே உவமைகளும் அது மாத்திரமல்ல, கட்டளைகளையும் இன்னும் அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் சில வேளையில் நாங்கள் மறந்து போயிருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில். அதை திருப்ப நினைப்பூட்டுறதுக்காக ஆண்டவர் என்னோடு கூட இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு நானும் அதை தியானித்து நான் அந்த வசனத்திலே நான் இன்னும் கொஞ்சம் உறுதியாக நான் இந்த ஆண்டவருடைய வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டேன். அது நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இந்த நேரத்திலும் நாங்கள் மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். மத்தேயு 25வது அதிகாரத்திலே 35, 36வது வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுக்கு கடைபிடித்து வருகிறோம் என்று நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்க, நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. ஓகே, நாங்கள் எங்கேயாவது போய்க்கல வரைக்கல யாரையாவது கண்டு அவங்க பசியாக இருக்கிற நேரம் அவங்களுக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து அவங்கள நாங்கள் தீட்டிட்டு போயிருப்போம். தாகமாக இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த வசனத்தை குறித்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இது எங்களுடைய வாழ்க்கையிலே இதை நாங்கள் செய்து வருகிறோமான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த உண்மையை நாங்களே தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த வசனத்தோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கல. இதில் நாங்கள் எத்தனை பர்சன்ட் நாங்கள் இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் நாங்கள் கவனமாக இருந்து அதன்படி செய்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், அதில் ஒரு மாற்றமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆண்டவர் சொன்னபடி ஓய்வு நாளை ஆசரித்து இந்த இடத்துல வந்து அவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறது நாங்கள் எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்து வருகிறோம். மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறது நிமித்தம் நாங்கள் அவர்களை கூட ரட்சிப்புகளாக வழி நடத்தலாம். அதை குறித்து நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போமா இருந்தால், சில சமயங்களில் சில மதங்களில் ஒரு கட்டுப்பாடாய் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இவ்வளவு நாளும் நாங்கள் உபவாசம் இருந்து அந்த அந்த உபவாசம் இருக்கிறது நிமித்தம் அந்த நாளில் நாங்கள் சாப்பிடாமல் இருந்து அந்த சாப்பாடை நாங்கள் வேறொரு ஆளுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அவர்கள் பணத்தின் மூலமாய் மற்றவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் இந்த சாப்பாடு இல்லாத ஆர்கனைசேஷன்கள் இருக்கு, அவங்ககிட்ட கொடுத்து அவங்க சாப்பாடை வேண்டி மற்ற ஆட்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அப்படியான ஆர்கனைசேஷனில் அவங்க சில பேர் கூடுதலான ஆட்கள் அப்படியாக தங்களுடைய காசுகளை கொடுத்து மற்றவர்களை போஷித்து வருகிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே மாதிரி நான் சொல்லல, நீங்கள் ஒருத்தர் நீங்கள் ஒன்றும் செய்யலை, நீங்கள்
அதாவது கண்மலை சபையில் நீங்கள் கொடுக்குறத நான் எடுத்துக்கொண்டே வேறு ஆக்களும் கொடுத்துருக்கிறோம். அதாவது நான் சொன்ன நினைக்கிறேன் இந்த மாதம் தொடக்கத்தில் நாங்கள் ரெம்ஷைடில் கரிதாஸில் நாங்கள் கொண்டு போய் நோட் அவுட் அக்கௌண்ட்டில் நாங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு தேவையான ஒரு கிழமைக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இது சபையால் நாங்கள் செய்து வருகிறோம். இது தனியாண்டு இல்லை, இதே மாதிரி கணக்கு காரியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். இப்போ நாங்கள் திருப்பவும் நாங்கள் இதை செய்வோம். நாங்கள் இப்போ அடுத்த முறை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் எங்களாலையும் சேர்த்ததை நாங்கள் இதாண்டு செய்கிறோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ப்ரைவேட்டாக நாங்கள் எவ்வளோத்த ஆண்டவருக்கு கொடுக்குறோம். நான் உங்கள்கிட்ட கேட்கல நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையானா, நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக கொடுக்குறதுக்கு தான் இந்த வசனம் பேசப்படுகிறது. பாருங்கள், முந்தின காலத்துல எல்லாம் எனக்கு தெரிய மம்மியும் பாப்பாவும் யாராவது ஹாஸ்பிட்டலில் வருத்தமாக இருந்தால் அவங்கள சந்திக்கிறதுக்கு போயிடணும், அவங்கள சந்திக்கிறதுக்கு போய் அவங்களுக்கு ப்ரே பண்ணுறதுக்குன்னு போயிடும். இப்போதைய காலத்தில் வந்து அப்படியான ஊழியங்கள் குறைவு. தமிழ் எங்கட சபையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, நாங்கள் ஒரு சிலரை நாங்கள் போய் சேர்ந்து நாங்கள் விசாரித்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்து வருகிறோம். ஒரு சிலர் சபையில் இருக்கிறவர்கள், சபைக்கு வெளியில் இருக்கிறவர்களும் கூட யாராவது அறிந்து அவங்களும் கூட சில வழியில் அதாவது கூப்பிட விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் சில பேர் ஆண்டவர் அதாவது எப்படியாவது ஒரு வழியில் ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்துடணும் என்ற ரீதியில் அவங்களை என்ன செய்வாங்கன்னா அந்த ஆண்டவரோட அதாவது பிள்ளைகள் இப்படி வந்து ஜெபிக்கிறத விரும்புவாங்க. நான் இந்த வசனத்தில் நான் பார்த்து கொண்டது என்னென்னா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு அளவுக்கு அமைத்து கொண்டுட்டோம். அந்த வாழ்க்கையின்படி நாங்கள் அந்த வாழ்க்கையிட முறைமையின்படி நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு அதாவது இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது, உடுக்கிறதுக்கு உடை இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. இதுக்கு எங்களுக்கு குறையே இல்லை. அது ஆண்டவர்களால் கிடைக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு அப்படியாக ஆண்டவர் ஒரு தரத்துக்கு எங்களுக்கு கொண்டு வந்துட்டார். நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு நோக்கி பார்ப்போமா இருந்தால் நாங்களும் கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. அந்த காலத்தை கூட நாங்கள் யோசித்து பார்ப்போமா இருந்தால் நாங்களும் சில வேளையில் கொஞ்சம் காசு எங்களுக்கு கம்மியாக இருந்த காலங்கள் இருக்குது. நாங்கள் காசு இல்லாத நாள்கள் இல்லாட்டி நாங்கள் பசியாக இருந்த நாட்களும் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை குறித்து இந்த வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை என்ன செய்கிறார்னா தன்னுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த வசனம் சொல்லுகிறது, நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல கூட உண்மையாகவே இந்த வசனத்துக்கு பேர்ந்து கீழுக்கு வாசிச்சுட்டு போக மாட்டா. அவர்கள் கேட்குறாங்க, எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்க நாங்கள் உங்களுக்கு தந்தோம்னு சொல்லி. ஆண்டவர் கூட அப்படியான ஒரு நிலைமையில் வந்து அதாவது இந்த நிலைமையில இருந்து அதாவது பெற்றுக்கொள்கிறார், நன்மையில பெற்று நாங்கள் எங்களை திருத்துறதுக்கு தான் இப்படியான ஒரு முறையும் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாங்களும் ஒழுங்காக அதாவது எங்களுடைய மனம் உகந்து நாங்கள் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாங்கள் மனம் உகந்து கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாங்கள் கொடுக்கிறோம் தான், நாங்கள் கொடுக்கிறோம், அதில் குறையே இல்லை. இதில் இன்னொன்று என்னென்னா, சில சபைகளில் கூட உங்களுக்கு தெரியும், அதாவது என்னென்னு சொல்லுவது டாக்டர்ஸ் என்னென்னு சொல்லலாம் தமிழில், டாக்டர்ஸ் அதாவது வயல் வேலை செய்கிறவங்க தங்களோட வயலில் இருக்கிறத கொண்டு வந்து சபையில் கொடுப்பாங்க. உலக தானே சொல்கிறது. இதே மாதிரி இந்த முறையுமே இப்போ இந்த காலங்களும் கூட இந்தியாவில் இலங்கையில் சபைக்கு ஆடுகளை கூட்டிகிட்டு வருவாங்க, மாடுகளை கூட்டிகிட்டு வருவாங்க, நெல்லை கொண்டு வருவாங்க, கரும்பை கொண்டு வருவாங்க, மரக்கறியை கொண்டு வருவாங்க, சபைக்கு கொண்டு வந்து கொடுக்குறது. இப்படியான பழக்கங்கள் உண்டு. இந்த காலத்திலும் கூட ஒரு சில பாஸ்டர்ஸ்மாரோட கதை கேட்கல அவர்கள் இப்படியாக சொன்னார்கள். இப்போ நாங்கள் ஒரு அளவுக்கு ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கறதில்லை, நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நாங்கள் அந்த திருப்தியோடு இருக்காமல் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற சபைக்கு கொடுக்குறது அதுகளெல்லாம் ஓகே. ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி இன்னுமாய் நாங்கள் பிரயாசப்பட்டு நான் அவர்களுக்கு உதவி செய்கிற நிமித்தம் அவர்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகும், ஏன்
இவ்வளவு எங்களுக்கு உதவி செய்கிறீங்க, இவ்வளவு நேசமாக இருக்கிறீங்க எங்களில் அண்டைகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவுடைய அன்பு. அல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்துவுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற நிமித்தம். ஏனென்றால் நாங்கள் அவர்கள் ஏதாவது ஒரு நிலைமையில் அவர்கள் எங்களை திரும்பி கேட்பார்கள், ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார்கள்னா, இயேசு என்னை நேசித்தது போல நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதுக்கு எங்களுடைய வாயிலிருந்து அவருடைய வார்த்தைகள் வர வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் நன்மைகள் செய்கிறதில் நாங்கள் அதாவது பின்னுக்கு நிற்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்கிறதில்ல நாங்கள் எவ்வளோத்துக்கு நாங்கள் எங்களால் ஏழுமோ ஒருத்து நாங்கள் அவர்களுக்கு நன்மைகள் செய்கிறதில்ல நாங்கள் கூட எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். பாருங்க, தாகமாக இருக்கிறவனுக்கு தான் தண்ணீர அருமை தெரியும். தாகமாக இருக்கிறவனுக்கு தான் தண்ணீர அருமை தெரியும். அப்ப பசியா இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டோட அருமை தெரியும். இது மாம்சத்தை குறித்ததான காரியம். இது மாம்சத்தை குறித்ததான காரியம். ஆனால் இதுக்கு மேற்பட்டது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதான ஒரு பார்வை. அப்படியாக, அதாவது நான் கேர்லனில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போன இடத்துல போயிட்டு வர்ற இடத்துல ஒரு வயதானவர் ஒரு ஆள் அதில் இருந்தார். அதில் இருந்து இந்த கேர்லனில் கணக்கு அந்த இடம் இருக்குது, பெரிய டோம் இருக்குது, அந்த படிகள் எல்லாம் இருக்குது. அதில் இருக்கைக்குள்ள நான் அவரை விட்டு கடந்து போயிட்டேன். நான் என்னோட வந்து ஃப்ரெண்டோட நாங்கள் ரைம்ஷேட்லேருந்து வந்துட்டு நாங்கள் கடந்து போய்க்கல. அவர் நல்ல உடுப்புகள் எல்லாம் நல்லா இருந்தது. அவர்கிட்ட உடுப்புகள் எல்லாம் வந்து அது ஊத்தையாக இருக்கல, நல்லா க்ளீனாக இருந்தது. அது க்ளீனாக இருந்த நேரம் அவர் அதில் இருந்தார். அப்போ நான் கடந்து போயிட்டு எனக்கு மனம் கேட்கையில் நான் படிகளெல்லாம் இறங்கி வந்துட்டேன். திரும்பவும் நான் போனேன், அவனை கூட்டிக்கணும், என்னோட வந்து அவனை கூட்டிக்கணும், இங்கே வா இருக்கா அப்படி போய் அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் இருந்து அழுது கொண்டு இருக்கிறார். அப்போ கணக்கு பேர் போகிறாங்க, அதுக்குள்ள ஒரு 100 பேருக்கு மேலே அவருக்கு பக்கத்தால் போய் கொண்டு இருக்கிறாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னை ஒருத்தரும் திரும்பி பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்லி. என்னை ஒருத்தரும் திரும்பி பார்க்குறாங்க இல்லை. இதுதான் அவர்கள் இருந்த பாரம். இப்படியாக எல்லாம் எங்களை சுற்றி ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்படியாக எல்லாம் எங்களை சுற்றி ஜனங்கள் ஜீவித்து வருகிறார்கள். அவருடைய முகங்களை நாங்கள் பார்க்கும்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்க தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற பாரம் இயேசு கிறிஸ்து ஒருவராலே தான் இறக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவராலே தான் இறக்க முடியும். இப்படியாக எல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய அந்த சேர்க்களுக்குள்ளே நாங்கள் ஜீவித்து வருகிறோம். நாங்களும் எங்களுடைய வீடும் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி அவ்வளோத்தோடு நாங்கள் நின்றுடுவோம். பக்கத்தில் இருக்கிறவனை அவர்கள் விசாரிக்கிறதுக்கு நாங்கள் அப்படியான ஒரு உள்ளம் எங்களுக்கு வர வேண்டும். மற்றவர்களை விசாரிக்கிறது, எப்படி இருக்கிறீங்க, அவங்க சும்மா முதல் கேட்டோடுன்னு சொல்லுவாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் சுகமாத்தாங்க. இல்லை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க 2வது தடவை 3வது தடவை கேட்டு பாருங்கள். அவங்களோட உடைந்து போயிருக்கிற மனத்தை அவங்க சொல்லுவாங்க, என்னென்னலாம் அவங்களோட உள்ளத்தில் இருக்குதுன்னு சொல்லி. எப்படியாகத்தான் இந்த டைமில் பார்க்க போனால் எல்லாரும் நல்லா இருக்கிற மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருக்க இன்னும் ஆக்கள் வறுமையிலும் ஜீவித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு எங்களை சுற்றி. இன்னும் வறுமையிலே பிரச்சனைகளிலே எத்தனையோ பிரச்சனை, தங்களோட வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வெளியில் சொன்னால் அது தங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லி அந்த கௌரவத்தோடு ஜீவித்து கொண்டிருக்கிற ஜனங்களும் இருக்குது. எங்களோட வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வெளியில் சொல்லக்கூடாது என்று சொல்லி இந்த வசனத்தை நாங்கள் இன்னுமா ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் எத்தனை பேரை நாங்கள் ரோட்டில் போய்க்கல. எனக்கு இப்போ எங்களோட சிட்டியில் நான் போய்க்கல வரைக்கல ஒரு ஆளை நான் நடிகலும் கவனிப்பேன். சரியான கஷ்டமாக இருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ரோட்டில் நின்று தாங்களே காய்ச்சி கொண்டு நிற்பாங்க. பேர்
அதில் நின்று தாங்களே கதைச்சு கொண்டு நிற்பாங்க. இந்த ஜனங்களை கூட ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக மாற்ற அவருக்கு விருப்பமாக தான் இருக்குது. அநேகர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யங்ஸ்டர்ஸ் கணக்கு பேர், பிள்ளைகள் எல்லாம், அதாவது இந்த உலகத்திலே அநேக தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இருக்கு. அந்த காரியங்களை ஜனங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய இருதயத்தில் எடுத்துக்கொண்டு மனநிலை பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் முக்கியமாக பார்க்க போனால் அந்த இன்டர்நெட் தான் சரியான பிரச்சனையான ஒரு காரியமாக இருக்கிறது. கையில் வச்சிருக்கிற ஃபோன், சரியான அதாவது மனவருத்தத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. தாய் தகப்பனை பிள்ளைகளோட பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த ஃபோனை வை, இந்த ஃபோனை வை, இந்த ஃபோனை வை, ஃபோனை குறைஞ்சா தாய் தகப்பனுக்கு அடிக்க வந்துடுறாங்க. அப்படியா வந்துடுறது. ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். காவலில் இருக்கிற ஜனங்களை கூட சந்திக்கிறதுக்கு நான் முயற்சி எடுத்து நானும் போய் இந்த சிறையில் இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம்னு சொல்லி ஒரு 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 அளவு தூரம் நான் போனேன். அதாவது சில இங்கே அதாவது இங்கே ஜெர்மனியில் பார்க்க போனால் சில காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. நாங்கள் சும்மா கண்டபடிக்கு நாங்கள் ஜெயிலுக்குள்ள போய் ஆங்களுக்கு சத்தியத்தை சொல்லிடலாது. அதுக்குன்னு சொல்லி ஒரு செமினார் சூகம் பண்ணணும். இனி அதில் எங்களோட லிஸ்ட்டில் எங்களோட பேர் அவங்களோட இதில் வரணும். இனி அவங்களோட வெயிட் லிஸ்ட்டில் இருக்கணும். அப்படியெல்லாம் கணக்கு இது வந்து நான் அதுக்குள்ளே போகலை. அவங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறதுக்கு அவனுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதாவது man muss nicht Rad neu erfinden, um was zu machen. Es ist schon so viele Sachen in unserem Umfeld, wo wir nicht sehen, wo wir vielleicht übersehen haben. Wir haben in Matthäus 25, 35 haben wir geguckt, denn also ich war hungrig, ihr habt mir Essen gegeben, ich war durstig und ihr habt mir Trinken gegeben. Und das sind so Leute, die auch in unserem Umfeld leben, die wir vielleicht schon irgendwie auch vergessen haben, weil wir in unseren Kreisen uns bewegen. Weil ich und mein Haus, meine Familie, meine Bedürfnisse, alles, was ich vor meinen Augen habe, das ist alles. Was danach ist ja ein bisschen... Ich sage nicht, dass ihr nicht hilft oder so, aber vielleicht sollten wir noch ein bisschen mehr tun. Vielleicht sollten wir ein bisschen mehr auf die anderen Leute achten, weil ich bin gerettet, meine Familie ist gerettet. Ich komme vielleicht, wenn Gott so will, und dass ich dann auch richtig mein Leben nach seinen Schriften lebe, komme ich dann in Reich Gottes. Aber was ist mit dem anderen? Was ist mit den Nachbarn? Was ist mit den Leuten, die zum Beispiel geistlich behindert sind? Oder die im Krankenhaus liegen, die dann auf irgendwelche Operationen warten? Und dass die auch vielleicht... Also ich will nur sagen, diese gute Samariter, was wir hier in Matthäus Brief lesen können. Und dieses haben wir vielleicht aus unseren Augen verloren und leben unser Leben so danach, wie wir jetzt uns vorgestellt haben oder wie wir versuchen so zu leben. Ich bin jetzt an erster Stelle, nach mir der Sintflut sozusagen. Das ist mir egal, was passiert. Man sollte vielleicht noch ein bisschen über den Tellerrand hinaus gucken und zu sagen, ja, denen könnte ich helfen. Oder die könnte ich helfen. Es gibt, was ich gerade erwähnt habe, auch man muss nicht Rad neu erfinden. Es gibt Organisationen, wo man diese Spende hinschicken kann und dass die Leute dann für diese Leute auch das Essen kaufen können,
da sollte man sich vielleicht auch privat mal, wir machen das als Gemeinde in ein paar verschiedenen Ecken, wo wir auch unsere Spende zukommen lassen, aber dennoch als einzelne Person sollte man auch ein bisschen mal auf dieses 25, 35, 36, auf diese Bibelvers mal ein bisschen fokussieren. Was will der Herr mir sagen damit? Ich war hungrig, ihr habt mir Essen gegeben. Ich war durstig, ihr habt mir zum Trinken gegeben. Er sagt das. Nicht, das sind Leute, irgendwelche Leute, die x-beliebige Leute, die wir nicht kennen, sondern er ist da. அதாவது நான் பசியாயிருந்தேன் என் பசியை தீர்த்தீர்கள் என்றுதான் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்றுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. நாங்கள் இந்த அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் கவனிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு தாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்கள், நற்கிரியைகளை நாம் செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு அவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Das heißt, in Epheser 2:10 steht geschrieben, wir sind erschaffen, für solche gute Taten zu bringen. Wir sind erschaffen. In Christus sind wir erschaffen worden, um diese guten Taten zu bringen. Wir müssen nicht warten, bis der andere hilft. Wir können selber helfen. Ich sage auch euch nicht, dass ihr nicht hilft oder so. Aber man kann ein bisschen mehr tun. Wir haben ein bisschen mehr. Wir haben ein bisschen mehr, was wir wirklich geben können. அதாவது நாங்கள் இன்னும் கொடுக்கிறதுல நாங்கள் இன்னும் முன்னுக்கு வரலாம். மற்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய டைமை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து நாங்கள் அவர்களை தேவனிடத்தில் வர வைக்கிறதுக்கு டைம் வேண்டியக்கில் நாங்கள் யாருக்காவது போய் நாங்கள் தெரிஞ்ச ஆக்களுக்கோ தெரியாத ஆக்களுக்கோ நாங்கள் கேள்விப்பட்டு இப்படி ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அவள் தனிமையில் இருக்கிறா அப்படின்ல நாங்கள் போய் அவர்களை சந்தித்து அவங்கள சந்திக்கலே அவங்களுக்கு மனமெல்லாம் மாறிடும். அதிலே அரைவாசி வியாதி அவங்கள விட்டு போயிடும். அப்படியாக ஜனங்களை சந்தித்து அவர்களுக்காக நாங்கள் அவர்களிடத்தில் நாங்கள் தேவனுடைய சத்தியத்தை சொல்லி அவர்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுற நேரம் அந்த டைம்களெல்லாம் நாங்கள் என்னத்துக்காக தேவனுடைய ராட்சியம் பெருக வேண்டுமென்றதுக்காகவே நாங்கள் செய்து வருகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, அவருடைய மகிமையும் அவருடைய ராட்சியத்துக்கு கொண்டே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து வருகிறது சரி, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறார். எல்லா நன்மையான ஈவுகளும் தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நாங்கள் ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாங்கள் அவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எங்களை பிடிச்சதுக்கு சில வேளையில் நாங்கள் இப்படியும் யோசிச்சு கொண்டிருக்கலாம். நான் அப்படியாக நான் நினைத்து உண்டு, நான் அதை சொல்கிறேன். ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார். இது நான் எனக்கு சொல்லிட்டு நான் ஓகே, das ist ein bisschen egoistisch so zu denken, wenn ich sage, der Herr ist für mich auf dem Kreuz gegangen. Ist richtig. Aber auch für den anderen. Du bist gerettet, aber die anderen Leute müssen noch gerettet werden. Dafür müsstest du auf die Knie gehen, um für die Leute zu beten. Wir müssen beten. அதாவது நாங்கள் எங்களுடைய முழங்கால்கள் முடங்கி நாங்கள் மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் மற்றவர்களை இரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்காக ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது சரி, அதோடு நின்றுடக்கூடாது. ஆண்டவர் மற்றவர்களுக்காகவும் அவருடைய ரத்தத்தை சிந்தினார்.
அந்த சிந்தின அவர்களுக்காக சிந்தின ரத்தம் அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேச வேண்டும். அந்த ஜனங்களுடைய சாபங்கள் உடைக்கப்பட வேண்டும். பாவங்களில் இருந்து அந்த ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற வேண்டும். அதாவது நாங்கள் இந்த வேலையை செய்யாவிட்டால் யார் இதை செய்வது? நாங்கள் வசனம் சொல்லுகிறது, நீ இதை செய்யாட்டி அவர்களுடைய இரத்த பழி எங்கள் மீது கேட்கப்படும் என்று. அவருடைய இரத்த பழி எங்கள் மீது கேட்கப்படும் சொல்லி தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். ஆகையால் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாங்கள் இப்படி செய்கிறதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு எல்லாத்தையும் முன்னமே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் லூக்கா 10வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். லூக்கா 10வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இது எந்த உபமை சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நல்ல சமாரியன். அதாவது கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயை திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி என்று சொல்லப்படுகிறது. அதாவது யாராவது இது வந்து இந்த காரியத்தை குறித்து நாங்கள் நல்ல சமாரியனை குறித்து நாங்கள் பார்ப்போம்னா கணக்கு பார்க்கலாம் அதில். ஆனால் இப்படியான ஒரு உள்ளத்தை ஆண்டவர் எங்களே கட்டளையிட வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்காக நாங்கள் பிரயாசப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். மற்றவர்களுடைய நன்மைக்காக பிரயாசப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிறவர்கள் கொடுத்துட்டு போகிறதுனாடி எங்களோட காரியம் முடிஞ்சதுன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் சில வழியில் அவர்கிட்ட கேட்கலாம், ஓகே ஏதாவது சாப்பாடு ஓடி தரலமா, நான் பிடிக்கிறதுக்கு எதுவும் போட மாட்டேட்டு அதோடு கூட ஆண்டவரை குறித்து அவருக்கு சொல்ல வேணும். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். இவ்வளவு தான் நீங்கள் சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல் மிச்சமாக எதுவும் அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் சொல்லலாம். அதாவது நாங்கள் துண்டு பிரசவங்களை கொண்டு கொடுத்து அவங்களுக்கு சில பேருக்கு வாசிக்க தெரியாது. ஆனால் எங்களோட வாயிலாலே நாங்கள் கொடுக்கிற அறிக்கை, ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் பேசும்போது அது சும்மா திரும்பி வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். அவருடைய வார்த்தையிலே என்ன உண்டு? வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையை நான் பேசும்போது இந்த வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்குகிறது. அவர்களுக்குள்ளே விசுவாசம் உருவாக்கப்படுகிறது. அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எனக்கு ரட்சகராய் இருக்கிறார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து என்னை இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை தருவார். இதுக்கு பிறகு நீங்க தான் கையை வச்சு ஜெபிக்கணும். பாஸ்டரை கூட்டி கொண்டு வந்து ஜெபிக்க தேவையில்லை. வசனம் என்னன்னு கிடக்கு? விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்களாவனால் என் நாமத்தினாலே பிசாசுகளை திறத்துவார். நாங்கள் அந்த ஏரியாக்களே இறங்கே இல்லை. என்னென்னா நாங்களே கொஞ்சம் ஷுவர் இல்லாமல் நிற்கிறோம். அப்படியா? நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் கரங்களை வைத்து பாருங்கள். சின்ன பிள்ளை எழும்பி நடக்கலாம். முதல்ல ஒரு பிள்ளை நடக்கல, ஒரு 4-5 தரம் விழுந்து தான் நடக்குது. அப்போ நாங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கல, யாருக்காவது வருத்தம் வியாதி என்று சொல்லி நாங்கள் போய் ஜெபிக்கல. எங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் குறுகித்தான் இருக்குதுன்னா நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. நான் கையை வச்சு ஜெபிச்சு குணமாகிறதா? ஆனால் வச்சு ஜெபிக்கத்தான் ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். அதே மாதிரி தான் மற்றவர்களுக்காக நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் செய்து அவர்களுக்கு நன்மைகளை செய்து வரத்தான் எங்களுக்கு அதில் வர்ற சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கல. அவர்களுடைய கண்ணீரை நாங்கள் துடைக்கல. எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். அப்படியான ஒரு
இந்த 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 வாழ்க்கையை நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நாங்கள் எவ்வளவுத்துக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணுமோ சொல்லணும், எவ்வளவுத்துக்கு மனுஷரோட சமாதானம் இருக்கணுமோ இருக்கணும், எவ்வளவுத்துக்கு மனுஷர்களுக்கு நன்மை செய்யணுமோ செய்யணும். Wir haben nur ein einziges Leben. Wir müssen versuchen, überall in unseren Bereichen, in unserem Leben, Gott die Ehre zu geben. Wo wir immer, egal was wir tun, müssen wir ihm die Ehre geben. Wir müssen versuchen, auch die anderen Menschen auch, weil er sagt, dass ihr seid das Licht für diese Welt. Ihr seid Licht. Ihr seid Licht dieser Welt. அதாவது நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம், நாங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. உப்புண்டா அது தெரியும், வாயில சாப்பாட்டுக்குள்ள உப்பு கூடண்டா தெரியும் உங்களுக்கு. உப்பு இல்லைன்றாலும் அவங்களுக்கு தெரியும். உப்பு இல்லை பண்ணா குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ உப்பு போட்டு தான் சாப்பிடணும் சில காரியங்கள். அதே மாதிரி வெளிச்சம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காதா? இருள் இருக்காது. அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் எங்களுடைய எல்லா பகுதிகளிலும், எங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை ரெஃப்ளெக்ட் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா பகுதிகளிலும் எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய பேச்சில் எல்லாத்துலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதாவது இயேசுவை போல. நான் இதில் பைபிள் ஸ்கூலில் படிக்கல ஒரு டீச்சர் சொன்னார், நாங்கள் எந்த நேரமும் நாங்கள் பைபிளை வாசிக்கல இயேசுவோட பிரில்லாவை போட்டுக்கொள்ளணும், இயேசுவோட கண்ணாடியை நாங்கள் போட்டுக்கொள்ளணும். அப்போ அதே மாதிரி நாங்கள் வெளியில் நாங்கள் போய்க்கலையும் இயேசுவோட கண்ணாடியை நாங்கள் போட்டுக்கொண்டு நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்வார், இயேசு கிறிஸ்து எப்படியாக நடந்து கொள்வார் என்ற அந்த ஒரு யோசனையோடு கூட நாங்கள் வாழணும். அப்படியான ஒரு வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை தான் ஆவியானவர்னால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதான ஒரு வாழ்க்கை. ஆவியானவர் அதாவது ஆன் ஆஃப் இருக்கக்கூடாது எங்கள்கிட்ட. ஆவியானவர் எந்த நேரமும் எங்களுடைய சிந்தனையில் எந்த நேரம் ஆவியானவர் அவர் தான் எங்களுக்கு கொடுத்துக்கிறார். இயேசு எங்களுக்கு பக்கத்தில் வந்து எங்களோட இருக்கிற மாதிரிக்கு ஆவியானவர் தான் இருக்கிறார் எங்களுக்குள்ளே. கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்ப அந்த ஆலயத்துக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 10வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். நீயும் போய் அந்தப்படியே செய்யன்னு சொல்லுறார். அவர் எப்படின்னா அந்த இரக்கம் செய்தவனை பாரு, அதை பாரு நானும் போய் செய்வோம். எப்படி இந்த நல்ல சமாரியன், அதாவது அவர் நல்ல சமாரியன்றது சொல்லப்பட்டது என்னத்துக்கு, அந்த காரியமே என்னத்துக்கு ஆண்டவர் அந்த அதை விளக்கி காட்டுகிறார் என்றால், இதே மாதிரி நீ செய்துக்கோ, செய்யாம இருக்காது, நீ இதே மாதிரி செய்துக்கோன்னு சொல்லி அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர்ல 9வது அதிகாரம் 36வது வசனத்துல நாங்க ஒரு வசனத்தை வாசிப்போம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காலென்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பாருங்க, தபிதாவை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் என்ன செய்தா? நற்கிரியைகளை செய்து வந்தாள். நற்கிரியைகளை செய்து வந்தாங்க. பாருங்க, தேவனால் பாவிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தபிதா. இதே மாதிரி தான் மற்றவர்களும் பாவிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை நிறைவாக மாற்றி இருக்கிறார். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் குறை இல்லாமல் இல்லை, நாங்களும் பரிசுத்தமானது, நாங்கள் அப்படி
பரிசுத்தத்தை நாடுகிறோம், பரிசுத்தமாய் வாழ நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரிடத்தில் நாங்கள் இன்னுமாய் ஆண்டவர் எங்களை பாவிக்க வேணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஆனால் அதன்படி நாங்கள் இன்னும் வாழ வேணும்னா நாங்கள் எல்லா பகுதிகளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் எங்களுடைய, அதாவது இப்போ ஒரு புதுசாக என்ன செய்யறாங்கன்னா டாக்ஸி வழியில் விட்டுருக்குறாங்க அமெரிக்காவில், எல்லா பக்கமும் கேமரா இருக்குது. அதே மாதிரி எங்களை எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் எங்களை பார்த்தாலும் நாங்களே எந்த பக்கம் திரும்பினாலும் எங்களுக்கு ஆண்டவர் எங்களை பேசணும். நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்களோ போயிலையோ, நீங்கள் வெளியில் போயீங்கள, ஆண்டவரே இன்றைக்கு ஒரு ஆத்மாவத்தனை உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லுவேன். ஒரு ஆத்மாவத்தனை நான் வெளியில் கடைக்கு தான் போகிறேன், ஒரு ஆத்மாவத்தனை உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லுவேன். இப்படி வாஞ்சிச்சு பாருங்க, இப்படி வாஞ்சிச்சு ஆண்டவர் இடத்துல நீங்கள் ப்ரே பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஒரு ஆத்மா தானே இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லுவேன். உங்களுடைய வார்த்தையை நான் எனக்குள்ள வைத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் எனக்குள்ள வைத்திருக்கிறதுல எனக்கு பிரயோசனம் இருக்குது. நான் மற்றவரும் பிரயோசனமா. கணக்கு வசனங்கள் தெரியும் உங்களுக்கு, தெரியும் தானே? கணக்கு வசனங்கள் தெரியும். அந்த வசனங்களை ஆவியானவர் தான் அந்தந்த நேரத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்னு சொல்லி வசனமும் இருக்கு. என்ன வசனத்தை அந்தந்த நேரத்தில் ஆவியானவர் தான் எங்களுக்கு கொடுத்தார். அப்போ எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஆவியானவரோட இன்னும் நெருங்கணும், இன்னும் நெருங்கணும். அப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கே ஆவியானவர் சொல்லணும், இல்லை இதுக்குள்ளால போகாது, இதுக்குள்ளால போகும். சில ஊழியக்காரர்கள் தங்களுடைய சாட்சிகளை சொல்லும்போது சொல்லுவாங்க, தாங்கள் போய்கொண்டிருக்கல ஆவியானவர் பேசினார் அப்படி, ஆவியானவர் பேசினார் அப்படி. ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை? நாங்கள் ஆவியானவரை கேர் பண்ணுறோம். இல்லை, இருக்கிறாருன்னு தெரியும், எங்களோட இருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் அவரோட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள பழகவில்லை. உங்களை குறைய நான் சொல்ல இல்லை, இன்னும் கொஞ்சம் அவரிடத்தில் நாங்கள் ஜோபா அப்படி ஆண்டவருடைய மார்பில் சாயிறவர்களாக நாங்கள் மாறோம். அவருடைய ஹார்ட் பீட் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவருடைய ஹார்ட் பீட் என்ன? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறது, ஆத்துமாக்களை அவருடைய ராட்சியத்துக்காக சம்பாரிச்சு கொள்கிறது. எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், எங்களுக்கு 1க்கு 2 கார் வரணும், அப்படி எல்லாம் தேவையில்லை. அதுகளெல்லாம் உலகத்தில் அதுகளெல்லாம் நாங்கள் ஒன்றுமே கொண்டு இல்லை, ஒன்றுமே கொண்டு போகிறோம் இல்லை. ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு, அதை விட இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய காரியம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது இடமாக இருக்கும். Priorität Nummer 1 muss sein, was Gott von mir möchte, was sein Wille ist. Das muss bei uns passieren. Ja? Aber Tabitha பாருங்க, Tabitha என்ன நற்கிரியைகளை தர்மங்களை செய்து கொண்டு வந்தாலும், அப்போ அவையை போல பாருங்க, அவ எப்படியாக பாவிக்கப்பட்டா அப்படியே நாங்களும் பாவிக்கப்படணும். நாங்கள் யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தார் கரைபடாத படிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அருமையான வசனம். அப்ப நாங்கள் அவர்களை விசாரிக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை நாங்கள் விசாரிக்க வேண்டும். நாங்கள் நீங்கள் சில வழியில் கேள்விப்பட்டிருக்கீங்க,
போருக்கு பிறகு அநேக பிள்ளைகள் அனாதையாக இருந்தார்கள். சில பிள்ளைகளை சில ஆக்கள் தத்தெடுத்து வளர்க்குறதுக்கு அவர்கள் அதுகளெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இப்பையும் கூட அநேக இடங்களில் இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டே வருது. தாய் தகப்பன் பிள்ளையை பெற்றுட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க தங்கட பாட்டில், உள்ள தனியே நிற்கிறோம் ரோட்டில். இப்படியான காரியங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வழியாக கொஞ்சம் நாங்கள் சர்ச் பண்ணி பார்ப்போம், நாங்கள் கொஞ்சம் விசாரித்து பார்ப்போம், நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இப்படியான பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யலாம், விதவைகளுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யலாம். இப்போ நாங்கள் ஒரு வருஷத்தில் எங்களுக்கு 12 மாதங்கள் உண்டு, 365 நாள் உண்டு. இதில் நான் இப்படியான காரியங்களுக்காக என்னை ஒப்பு கொடுத்து இப்படியான காரியங்களுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கல. இந்த 365 நாளும் எங்களுடைய வீட்டுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே தான் சுற்றி கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் நாங்கள் வழியில் சிந்திச்சு பார்ப்போம். சில பிள்ளைகள் கூட, படிக்கிற பிள்ளைகள் கூட, இங்கே இருக்கிற பிள்ளைகள் அங்கே இயலாத இடங்களில் வேறு நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க படிக்கிறதுக்கு. அப்படியான இதுகளெல்லாம் இருக்குது. இதே நான் உங்களுக்கு சொல்லுறது நிமித்தம் என்னென்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட செய்யலாம். நீங்கள் செய்கிறதுனாடி நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு தொடர்பு வச்சிருக்கேக்கல நான் கணக்கு பார்த்தாங்க, கிட்டத்தட்ட 50,000 உள்ளதான் மாதம், 50,000 தான் ஒரு பிள்ளைய அப்படி பொருட்படுத்த செய்கிறேன். ஆனால் அதை சர்ச் பண்ணி நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். என்னென்னா அநேகர் புலையான வழிகளில் அந்த காசுகளை ஆக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறதும் இருக்குது. அப்படி இல்லாமல் உண்மையாகவே ஊழியக்காரர்கள் நிமித்தம் எங்கெங்கே எல்லாம் இப்படியெல்லாம் நடக்குதோ அதுகளை கொஞ்சம் பார்த்து அதைத்தான் நான் சொன்னேன். நாங்கள் புதுசாக அதாவது என்ன விமிஷன் ராட்னிஷ் நோய் எஃபின், அதாவது நாங்கள் புதுசாக ஏதாவது நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இருக்கிற இதுகளிலே நாங்கள் ஜாயின் பண்ணி கொண்டு அவங்களுக்கு கிடைக்கிற உதவிகள் நாங்கள் செய்யலாம். அல்லேலூயா. கடைசியாக திரும்பவும் இந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியலை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு பேசினாரா? தேவன் எங்களோடு பேசினாரா? ஒவ்வொருத்தரோடும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எல்லாத்தையும் சிரித்து எங்களுக்கு எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து தந்திருக்கிறார். நாங்கள் எங்களோட அந்த வட்டத்துக்குள்ளே நின்று நாங்கள் இதான ஒன்று கொஞ்சம் வழியில் பார்ப்போம், கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு கொஞ்சம் நாங்கள் தியானிப்போம். அந்த வார்த்தைகள் நிமித்தம் அவர்களை கற்றுத்தருகிற நிமித்தம் நாங்கள் அவருடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த பூமியில் இந்த பூமியில் இருக்கிற உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு இல்லாமல் ஒரு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். எப்படி நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்களுக்கு உதவி செய்கிற நிமித்தம் ஆண்டவரை அவங்களுக்கு கொண்டுறது, அவங்களுக்காக ப்ரே பண்ணுறது, இது ஆண்டவருடைய வார்த்தைகள். அதாவது நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றும் வீண் போகாது. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. அந்த விசுவாசத்தில் தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது கூட எங்களுக்கு நடக்க போகிற காரியங்களுக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் தானே. அதே மாதிரி தான் நாங்கள் இனி செய்ய போகிற காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் எழுந்து நிற்போம். நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாங்கள் எல்லாருமாகவே நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையான கர்த்தாவே, இந்த வார்த்தைகளும் கூட நீர் எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தாமே எங்களை இன்னுமாய் சுவாமி மற்றவர்களை ஆண்டவரை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளவும், ஆண்டவரை மற்றவர்களுக்காக நாங்கள் உதவி செய்யவும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நீர் தாமே இந்த வருங்காலத்திலே எங்களை ஆண்டவரை நீர் தாமே வித்தியாசமாய் நீர் பாவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜா ஆண்டவரை, மற்றவர்களுடைய ஆண்டவரை அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரை, உம்முடைய கரத்திலே எங்களை முற்று முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம். ராஜா ஆண்டவரை, மற்றவர்களை குடித்து ஆண்டவரை ஒரு கவனத்தோடு
ஆண்டவரை ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களை ஆண்டவரை கொஞ்சம் விசாரிக்கிறது ஒரு உள்ளத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றும் முழுதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிற அதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரை அதே போல ஆண்டவரை எங்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு கடந்து செல்ல அவர்கள் ஆண்டவரை பிழைக்கவும் ஆண்டவரை அவர்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரை நீர் வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரை உங்களுடைய கரத்திலே எங்களை முற்று முழுதுமாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென்.